வெரி குட் கொஸ்டின். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்பர் ஒன் இந்த ஃபஸ்ட்டு ரீசன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பியூட்டிஃபுல் ரீசன் ஃபார் கெட்டிங் இன் டு திஸ். நம்பர் ஒன்று வந்து ஆண்ட்ரூ சார் சொன்ன மாதிரி நான் என்றைக்குமே இந்த டைரக்டர் சைடை காட்டாமல் ஆக்டர் மட்டுமே தான் காட்டணும்னு ஆசைப்படுவேன் தான். பட் இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஸ் ஐ டோல் யூ ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு டெல், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்றதுல வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் இவரே வந்து எனக்கு 2017 ஈ டோல் மீ ஒன் மோர் ஸ்டோரி. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிறோம்னா அது இன்னும் அது ஒரு பெருசாக இருக்கணும் ஆண்ட்ரூ சார் அப்படின்னு சொல்லி நான் இது சொல்லியிருந்தேன். அப்போ இந்த டைம் இவர் இந்த கதையோடு வந்தப்போ அது வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அதுதான் மெயின்லி ஆண்ட்ரூ சார் அண்ட் த கண்டென்ட். அப்போ டபுள் ப்ளஷர் இல்லையா? அண்ட் அதுதான் மெயினான பாயிண்ட். இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் என்டர்டெய்னர். ஒரு 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 த்ரில்லர்னாலே உங்களுக்கு வந்து த்ரில்லர்னாலே என்டர்டெயின்மெண்ட் வந்து கேரண்டிங்க இல்லையா? சரி யாரா அப்போது அதில் வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் வேல்யூ ஒன்று ஆட் பண்ணி ரொம்ப நீங்கள் இந்த வெப்சீரிஸ் நான் நினச்சேன், அதாவது இந்த வெப்சீரிஸ் மக்கள் பார்க்கும்போது அந்த த்ரில் அவங்கள என்டர்டெயின் பண்ணும். அந்த எமோஷன் வந்து ஈவன் ஆஃப்டர் தே வாட்ச் கம்ப்ளீட்லி வாட்ச் த மூவி, ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் தட் it there will be a great impact on them, you know, about what he emotionally conveyed through these episodes அப்படின்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் நான் வந்து போராடி விழுந்து எந்திரிச்சு வருவேன். நமக்கு எப்பொழுதுமே ஆக்டர் ஆகணும்னு சொல்லி முடியாமல் டைரக்டர் ஆகி சம்பாதிச்சு ப்ரொடியூசர் ஆகி நானே ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணி திருப்பி விழுந்து எந்திரிச்சு இந்த கில்பில்ல வந்து அந்த அந்த உள்ளே போய் புதைச்சிருவாங்க தெரியுமா? அந்த ஒரு புதைச்சி திருப்பி உடச்சி எந்திரிச்சு வந்து ஸோ அப்புறம் நம்ம ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட், பட் ஐ வில் ட்ரான்ஸ்லேட் யூ லேட்டர். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து நான் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அமிதாப் சாரோட எல்லாம் போய் அதை நடத்தி அது 10 நாள் ஷூட்டிங் நடந்து அது நின்று ஒரு மனுஷன் எவ்வளோதாயா கஷ்டப்படுறது, சாக்கடையில் போகிறது 38 அது மாதிரி போராடி வந்தாலும் அந்த மாதிரி வந்தாலும் இது ப்ரைம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இது வந்து வேற லெவலுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து புஷ்கரன் காயத்ரி மேடம் வந்து அவங்க வந்து டைரக்டர்ஸ் ட்வின் டைரக்டர்ஸ் புஷ்கரன் காயத்ரி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அவங்களோட அசோசியேஷன் வித் ப்ரைம் அண்ட் த வே ப்ரைம் having a great connect with the entire world people. They live in their everybody's heart, entire world. So அந்த பிளாட்ஃபார்மில் இது வரப்போகுதுங்கும்போது செம பிளெஸிங்டா இது. ஃப்ரம் மை அசிஸ்டன்ட் டு இது வந்து ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் ஐ எம் கெட்டிங் எ இன்டர்நேஷனல் பிரேக் த்ரூ மை அசிஸ்டன்ட் டைரக்டர். So nice, that's so nice. Actually sir, அவர் வந்து உங்களோட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டைரக்ட் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து நோட்டீஸ், இதெல்லாம் நான் உங்ககிட்ட பார்க்கவே இல்லையேப்பா, பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கே, அந்த மாதிரி என்ன நோட் பண்ணீங்க? அதாவது நம்பர் ஒன்று, நான் ரொம்ப வைல்டான பர்சன். நம்ம பேசுகிறதே லவுடாக இருக்கும். இவர் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறார். ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நான் அப்படியே டேக் போகும்போது அப்படி கேராய் அப்படி வேற மூடில் போயிடுவேன். நம்ம சிவாஜி சார்லாம் உள்ளே வந்துடுவார். அப்படியே வந்து போகிறோட சார் அப்படிம்பாரு. ஓகே 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 ஆண்டு சார் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே கொடுப்பேன். அந்த மாதிரி அவர் சென்சிபிலிட்டி லெவல் ரொம்ப ஹையாக வளர்ந்துட்டார். ஏன்னா காலங்கள் வந்து அவருக்கு ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஃப்ரெண்ட் மாதிரி, ஒவ்வொரு பிரெயினும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பிரெயினும் உடைய பர்செப்ஷனும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு ஹார்ட்டும் பிரெயினும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு அவுட்புட் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட். ஒருத்தர் எப்போ பெரிய ஆக்டர் ஆக முடியும்னா he has to be tamed with many good directors. I am sure, I am very happy that I got once again tamed by Andrew sir in this episodes. Really, I mean it. That's so nice. Yeah. And Andrew Lewis எல்லாருமே வந்து they're all praises for you. And of course அது வந்து உங்களோட அந்த work வந்து பேசியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. And what is the thought process behind this? Vadhandhi அப்படிங்கும்போது உங்களோட creative journey எப்படி இருந்தது? How did you
கம் டு திஸ் ஓகே இது நம்ம பண்றோம் அப்படிங்கிறது? ஆக்சுவலி இந்த ஐடியா வந்துட்டு ஒரு 2015 அந்த டைம்ல இருந்தே மைண்ட்ல இருந்தது. நம்ம சுத்தி பார்த்துட்டு இருக்க விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை. அதாவது வந்துட்டு அதில் ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் மீடியம் வந்துட்டு மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதோடைய டேஞ்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. அதை கரெக்டாக சொல்லணும், சோஷியல் மெசேஜ் சொல்லணும் அப்படின்றதுக்காகன்னு இல்லை. ஸ்லோவாக வந்துட்டு நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரியோட ஆரம்பித்தேன். அப்புறமா சடனாக வந்துட்டு எல்லாமே அப்படி சேஞ்ச் ஆகி ஒரு த்ரில்லர் ரூட்டுக்குள்ளே லைஃப் கொண்டு போயிடுச்சுது. ஸோ அதனால ஒரு கொலைகாரன் ஒரு த்ரில்லர் பண்ணேன். ஸோ சோஷியல் மெசேஜுக்காகன்னு வரலை, பட் இந்த தாட் அப்படி கொஞ்சம் அப்படி எவால்வ் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு வந்துட்டு நிறைய அப்படியே கேதர் ஆகி மெட்டீரியல் கேதர் ஆனப்போ, ஓ இவ்வளோ வச்சுருக்கோமா நம்ம, அப்போ இதை ஃபீச்சர் ஃபிலிமாக இல்லை நம்ம வந்துட்டு சீரீஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு விஷயத்தில் ரெடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே தி யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் அந்த மாதிரி கரெக்டாக கொலைகாரன் முடிச்சுட்டு இதில் இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இது சீரியஸாக பண்ணலான்னு நினைக்கும் போது, பாம்பேல இருந்து வந்துட்டு அமேசான் டீம் வந்திருக்காங்க, தே வாண்ட் டு ஹேவ் அ மீட்டிங் அப்படின்னும் போது வந்துட்டு இட் வாஸ் மென்ட் டு பி அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போய் ப்ரொடியூசர்ஸை போயிட்டு பார்த்து கதை சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போ திருப்பி ரிவர்ட் பண்ணுவாங்க நம்ம காலை, இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல it was just a 20 minutes narration and then Aparna said we are in, give us a show bible. And I was like, when do you want the show bible, how soon should I give it? I want it like yesterday அப்படினப்பல. So that is how it started. So அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் அமைஞ்சு அது நடந்து, இட்ஸ் கம் லைக் a long way, magical journey. So அதனால I think the universe conspired and it was meant to be. meant to be. ஸோ காதல் வந்து meant to be இல்லை சார். இன்னொன்று கேட்டீங்கல்ல, இவர்கிட்ட என்ன சேஞ்ச் பார்த்தீங்கன்னு. இவர் டைரக்ட் பண்ணும்போது நான், பிரசன்னா சார், சுமிருதி வெங்கட் எல்லாருமே, நம்ம இந்த சஞ்சனா எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு நல்ல முடிவாகும், டேக் ஓகேயா இல்லையான்னு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு, அதாவது அது மூடில் நாங்கள் போவோம். கட் இட் அப்படின்னாருன்னா ஒன் மோர்னு அர்த்தம். உடனே சரி பிரசன்னா சார் ஒன் மோர் சார். இப்போ அந்த டேக் நல்லா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காடேட் அப்படின்னு, காடேட் அப்படின்னா அப்படி அந்த பாடியில் இருக்கக்கூடிய எவ்ரி செல்லுல இருந்து அந்த வார்த்தை வரும். ஸோ நாங்கள் ஓகே சார், டேக் ஓகே சார் அப்படி நாங்கள் முடிவாயிடுவோம். அதில் ஒரு கட்டிட்ல இவ்வளோ மாடுலேஷன் கொடுத்துருக்கீங்களே சார். ஆனால் நிஜமா ஆனால் அவர் சொல்லும் போது நான் ஒரு விஷயம், அது எங்க இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதேதான் கரெக்ட். அப்படி சொன்னது இல்லை நான் சார், வேற மாதிரி சொல்லுவார். நான் வந்து முடிஞ்ச அண்ட் ஸோ ஒரு காதல் கதை சொல்ல வந்து கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா அவங்கள வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனாலதான் அந்த மாதிரி மாறிடுச்சு, டெரர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கமிங் டு அபர்ணா. ஸோ இப்போ வந்து Prime Video, when we look at the content in Prime Video, no, like the female forward content is like doing really well. Even in Suryah, it was about this girl and the whole thing revolved around her. And about Vadhandhi also, it's the same route, you know. It is so nice to see content like that. And how do you see the narrative, like and the storytelling, when you see the storytelling, no, how it is being changed into the local language, and how do you see it, you know, coming up and shaping up every time? You know, at Prime Video, we really want to tell stories that are rooted, that can bring out the smell, the sights of the milieu that those stories are in. But in addition to that, we also want to create a very inclusive and an equitable ecosystem where all kinds of stories are told. And, you know, what we found was that even though women are 50% of the audiences, you know, of the population, there are no stories about women told by women. So there is intentionality behind these stories that you see, you know, whether it was Suryah, our first Amazon original movie in Telugu that we launched recently, Amo, or Veloni. These are the stories where women have agency, where women have a voice, are the kind of stories that we want to tell. And I also believe that when you put women in positions of authority and influence, they are able to bring forward that change. So that is what our intent has been. And I think
Check. And I think Aparna is just living up to what she said. She is the classic example of being Nanikra. She is leading the whole thing and it's going places already. And Pushkar and Gayatri. அவங்க வந்து ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கப்பலா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எடுக்கிறதெல்லாம் ஒரே டெரரா இருக்கு. த்ரில்லர், மர்டர், மிஸ்ட்ரி, வெட்டு, கொலை, குத்து, ஐயோ அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் டெரர் பீஸா தான் இருப்பீங்க போல இருக்கு ரெண்டு பேரும். என்ன கனெக்ஷன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்க்கும்? எனக்கு வந்து ஐ ஹாவ் டு நோ தட். ஆக்சுவலி லைஃப்ல ட்ராமாவே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்போம். ஸோ அதனால ட்ராமா எல்லாம் பேஜ்ல வந்து ஸோ லைஃப்ல வந்து ட்ராமா இல்லாம இருக்கு அப்படின்னா நீங்க அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா இல்ல அவர் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு தெரியலையே. மியூச்சுவல் அப்பப்போ மாத்தி நாங்க நன்றி அப்படின்னு வந்து சொல்லிப்பீங்க. அண்ட் வதந்தி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? பிகாஸ் அஸ் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தா இதுல வந்து ஓகே இது நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்திருக்கோம் இல்லையா? ஸோ ஹவு டிட் யூ see that? Actually, நாங்கள் 2017-18 we started this company, Wall Watch Films, and the idea was we'll back stories and storytellers. That was the fundamental idea which me and Gayatri spoke about. Our first production was LA with Halita Shamim directing it, which was a feature film. And then we started this association with Prime Video, and Suryah was our next production. So when that was starting, we were looking for, சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கம்பெனியா, நம்ம படம் ஒர்க் சைடில் போயிட்டு இருக்கோம், பட் as a company what do we do அப்படின்னு. டைம் தட் ஆண்ட்ரூ வந்து வதந்தியோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் he had just come and met Aparna and her team. So it was that moment where me and Gayatri, we knew the story, and Andrew discusses this with us, Marina. So that was a moment me and Gayatri looked at each other and said, hey, நம்ம ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூ அவனோட ப்ராஜெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகிடும். அவன் நல்லவன் வல்லவன், ரொம்ப சீன் போடாத டைரக்டரு. ஸோ ஆண்ட்ரூ வந்து ஹேண்டில் பண்ணுறது வில் பி லைக் அ பீஸ் ஆஃப் கேக். ஏன்னா மேக்ஸிமம் என்ன, ஏய் ஆண்ட்ரூ என்னடா பண்ணுற அப்படின்னு மேக்ஸிமம் கேட்கலாம். அவ்வளோ கூட கேட்கறதுக்கு அவசியமே இருக்காது. த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we want to work with like-minded creators. There needs to be a practical approach to the filmmaking, but a very ambitious approach to the writing. So that's what we are looking for. And Andrew kind of அதுதான் அவரோட ரைட்டிங்கில் வந்து பயங்கர ஆம்பிஷன் இருக்கும். பட் ஷூட் அதெல்லாம் பார்க்கணுமே, டக்குன்னு எடுப்பாரு. ஹீ இஸ் லைக் சூப்பர் எஃபிஷியன்ட் மாதிரின்னு. ஸோ அண்ட் the story was completely working for us, and Prime Video was backing it, and we had no other choice. This was one of those things where எல்லாமே இருக்கு, முட்டாள் நீ தான் பண்ணாம இருக்கேன்னு. So we went ahead and did that. That's so brilliant. And I think உங்களோட இந்த ஒரு விஷயம் நீங்க சொன்ன உடனே we know that how it's going to be, you know, like it has shaped out really well. And December 2nd காக நாங்கலாம் வந்து வெயிட் பண்ணிருப்போம். You want to say something? ஆக்சுவலாக எங்களுக்கு அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லைக் ப்ரொடக்ஷன் ஆஃப்கோர்ஸ் எங்கள் கம்பெனி வந்துட்டு அது பாட்டுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, நல்ல டீம்ஸ். ஸோ இந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, ஸோ இது இந்த லாங் ஃபார்மேட் ஸ்டோரி டெல்லிங் இது வந்துட்டு நமக்கு இன்னும் புதுசு தான். லைக் ஆஸ் அ ஃபார்மேட் நமக்கு புதுசு. ஸோ அதனால் வந்துட்டு இதில் அந்த ரைட்டிங்க்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் தேவை. ஸோ அந்த ஸ்டோரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் பீயிங் கிரியேட்டர்ஸ் ஆர்செல்ஸ், அது வந்துட்டு நல்ல கான்டென்ட் வந்துட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது, அதே மாதிரி அது ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுறது. ஸோ தட் இஸ் தி ஐடியா ஆஃப் அவர் கம்பெனி. ஸோ தட் அண்ட் அது வந்துட்டு வெரி ஃபார்ச்சுனேட். அது வந்துட்டு சார் எஸ்.ஏ. சூர்யா சார் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு ப்ராஜெக்ட் ஆண்ட்ரூவோட. ஸோ ஹாப்பி. எஸ், இன்னும் ஒரே சஜஷன் தான். இது இந்த மர்டர் மிஸ்ட்ரி கிரைம் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சின்ன உங்களோட ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனா ட்ராமா ஃப்ரீ மேரிட் லைஃப்க்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி நீங்க விட்டீங்கன்னா பிரைம் வீடியோல பிச்சுக்கிட்டு போவோம். நாங்கெல்லாம் இருக்கிறதுலே போரிங் ஷோ அதுவா தான் இருக்கும். ரெண்டு பேர் உட்கார்ந்து செவுத்த பார்த்துட்டு இருப்பாங்க த்ரூ தி ஷோ. சோ பேசிக் வாட்சர் ஃபிலிம்ஸ்னா அதுதான். சோ பேசிக்கலி அதான் என்ன சொல்லிருந்தா ரெண்டு பேரும் பார்த்த கூடாது, நீ அந்த பக்கம் பாரு நான் இந்த பக்கம் பார்க்கறேன்னா இப்படி கூட பார்த்துக்கலாம். அதானே ரொம்ப போரிங். சண்டே இருந்தா தானே சுவாரஸ்யமே. அது எல்லாத்தையும் தூக்கி பேப்பர்ல சண்டேயே வாழ்க்கையா இருந்தா சுவாரஸ்யமா போகாது சார், ரணகலம் ஆயிரும் சார். ஓகே, சோ அடுத்து வந்து moving on to Laila ma'am, we are so happy to see you and எப்படி அப்படியே இருக்கீங்களே, இன்னும்
இல்ல இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கீங்களே அப்படி கேட்டேன் நானு. கியூட்டி. What do you expect? இல்ல மெரில் ஸ்ட்ரீப் அந்த ஒரு பயங்கர ஒரு மெச்சூரிட்டி அப்படிலாம் வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு வராங்கன்னா அப்ப பார்த்த லைலா மேம் இப்போ ஸ்டிக்கர் அதெல்லாம் நாங்க இல்ல அந்த கியூட்னஸ் உள்ளே இருந்து வரத சொல்றேன். திஸ் இஸ் சோ கியூட் பிகாஸ் நாங்க நிஜமாவே வந்து உள்ளம் கேக்கும் மேல பார்த்த லைலா மாதிரி காம்ப்ளிமெண்டிங் யூ டேக் இட். அப்பா நல்ல வேளை காப்பாத்தி விட்டாரு. So I'm actually I'm complimenting you because like you're still the same. The cuteness is just oozing and we're so happy to see you back here and ungaloda streaming debut and this is going to be very special. So எப்படி ஒரு character வந்து did you choose it or the character chose you? They chose me. Andrew, Pushkar, Gayatri. Andrew called me and said, you know, we're doing this, and of course, Pushkar, Gayatri sort of sealed the deal. She didn't give me much choice. And then, of course, Wall Watchers, and you know, the project was sounding so good. The script was fantastic. Andrew narrated it over 3 days to me. That's why I was surprised when he said he's narrated it to Aparna in 20 minutes. I said, wow. He took 3 days to narrate the script to me. And he'd keep me on cliffhangers at night. And he'd say, you know, we'll continue tomorrow. I'm like, no, Andrew, you have to go on. So just like that, he has got these cliffhangers right through the series, and it's it'll just keep everybody going with the series for sure. Definitely. And ஒரு டயலாக் ஒரு ஃபேமஸா ஒன்று இருக்கு, அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி, அந்த வெலோனியே நீங்க மாதிரி தான் இருக்கீங்க. வெலோனியோட அம்மாவா எப்படி நடிச்சீங்க? How did you actually play the mom's role? Like how did Andrew convince you like that you have a grown up daughter like this? I mean, I was hesitant to do this character because, you know, Tamil people, Tamil cinema, they brand you mother's character. அம்மா வந்தாங்க, இனிமே அம்மா அக்கா பெரியம்மா akka. But Andrew convinced me and said, no, it's got a lot of scope for performance and it's got a lot of shades to the character. So, you know, it shows the struggle of the mother dealing with all the rumors that go around. As it is, Are you crying? Are you emotional அப்படின்னு கேக்குறாரு. சார் அவங்க இமோஷன்லாம் ஒரே இமோஷன் தான், சிரிப்பு மட்டும் தான் சார் வரும். அந்த mother சார் நீங்க தான் தெரியும். இல்ல அந்த mother and crying அப்படின்னா குரலே உடையுதே, ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். She performance. Yeah. So he convinced you on the மாதிரி. Yes, and we are all very convinced. உங்களெல்லாம் வந்து அந்த மதர் கேட்டகரி அக்கா கேட்டகரி அப்படிலாம் இல்லை, நீங்க திருப்பி ஹீரோயினாவே நடிக்கலாம், அந்த மாதிரியே தான் இருக்கீங்க. Thank you so much for coming back, and it's a delight to you know watch you on screen. We can't wait for December 2nd to watch you on this. And of course இன்னும் தமிழ் சினிமால இன்னும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்து லைலா இருக்க போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். So I would also really like to thank everybody sitting here. It's been a delight to work with this cast. But more than that, I think all these technicians sitting here have not been mentioned. All of them. We are coming there. We are coming there. Yeah, We are coming there. But every single person on this unit has worked so hard, and it has been a really great team effort to bring Vadhandhi to the screen. And it being Amazon Prime, and you know, so much more personal than a cinema release where, you know, the series is streamed into people's homes. So I really look forward to Vadhandhi. Definitely. And as always, very positive and cheerful Laila. அது எப்பவுமே வந்து all smiles தான் வந்து, she's that cuteness is always there, but you've tried hard to bring the other side of her on screen அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க கொஞ்சம் அழுங்க வேணாம், அழணுமா அப்படின்னு சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஐ அம் ஷூர் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க.
So I'm sure it's going to be a great debut for you, ma'am. Thank you. And Sanjana, welcome. First of all, welcome to the industry. Thank you so much. You look gorgeous. And இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசினப்போ they all said like you've done amazingly well in the show, and we are looking forward to see your presence in the series. And this debut, how special it is for you, and how was it working with the team? So initially call first வந்தப்போ honest-ஆ சொல்லணும்னா I heard I'm sure தமிழ் பேசு, நான் வேற லென்த்தா இங்கிலீஷ்ல பேசி ரொம்ப நல்லா தமிழ் பேசுவேன். ரொம்ப நம்ம தமிழ்லயே பேசுவோம். தமிழ்லயே பேசலாம் நம்ம. ஸோ இனிஷியல் கால் வந்தப்போ ப்ரைம் வீடியோன்னு சொன்னாங்க, புஷ்கர் சார், காயத்ரி மேம்னு சொன்னாங்க, ஆண்ட்ரூ சார் பண்ணுறான்னு சொன்னாங்க. இந்த நேம்ஸ் கேட்டோன்னே அதுக்கப்புறம் என் காதில் எதுவுமே விழலை. நான் வந்து கால் வந்து அதே டேவே ஆஃபீஸ்க்கு போய் மீட் பண்ண போனேன், சார் மீட் பண்ணேன். இது இவங்களை மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் தவிர அதுக்கப்புறம் என்ன நான் யோசிக்கல. பட் இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், தேங்க்யூ. இது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு போக போக தான் தெரிஞ்சுது. இவ்வளோ பெரிய ரோல் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு வந்து லேட்டராக வந்து ரியலைஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன உடனே இந்த ரோலுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ட் டெபியூவாக பண்ணுறப்போ இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் கோஸ்டார்ஸ் எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே வந்து யாருமே நியூ கமராக ஃபீலே பண்ண வைக்கல ஆனஸ்டாக செட்டில். they made me feel at home. சார் முன்னாடியே மென்ஷன் பண்ணாரு, நான் வந்துட்டு செட்டில் வந்து ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன். நான் வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஐ லேர்ன்ட் a lot from all of you and I am so grateful for the opportunity. Thank you. தேங்க்யூ சஞ்சனா. அண்ட் இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி கேட்குறதுக்கே. அவங்க இறங்கி பேசுவாங்க. இப்போ ஒரு மேம் கொஞ்சம் நான் அடிச்சு தும்சம் பண்ண அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க மேம், அந்த மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள். அண்ட் வெல்கம். அண்ட் we are very happy and டெஃபினட்டாக வந்து எங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இட் will continue and you're going to shine brighter.